ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரன் டியாஸ், ஜேமி ஃபாக்ஸ் நடிச்சு வெளிவந்த பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கேமரன் டியாஸும் ஜேமி ஃபாக்ஸும் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் குரூப்ல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து என்ன, அதாவது தீவிரவாதிகள்ட்ட இருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க். எல்லா கண்ட்ரோலும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஹார்ட் டிஸ்கை இவங்க ரெண்டு பேரும் போய் வந்து ஒரு ஒரு சூப்பர் ஃபைட்டோட போய் அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க அதை கொண்டு போய் ஏஜென்ட்டை வந்து கொடுக்க போற டயத்துல ஃபிளைட் கிராஷ் ஆகி என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில போய் இறங்கிடுறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க, சரி இந்த இந்த சம்பவமே நமக்கு ஒரு நல்லது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து தீவிரவாதிகள்ட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம இதோட வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபிளைட் கிளாஸ்ல வந்து செத்து போன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ்றாங்க. ஸோ கதை 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, பிரசன்ட் லைஃப்ல இவங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஒரு அழகான வாழ்க்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல லைஃப். இப்படிப்பட்ட தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இவங்களோட ஏஜென்ட் கேட்டு ஒரு நாள் இவங்க வீட்டு கதவை தட்டுறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவரை பின்தொடர்ந்த ஒரு தீவிரவாதி கூட்டம் அவரை அங்கேயே போட்டு தள்ளிடுது இவங்க வீட்டுக்கு முன்னாடி. இவங்க ஐயோ நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க 15 வருஷமா இவங்க எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து தன்னோட குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு பிளைட் ஏறி லண்டன் வந்துடுறாங்க. அங்க இவங்களே எதிர்பாராத விதமா அடுத்தடுத்து நிகழக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கேமரன் டியாஸ் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ரூல்ல செம கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. ஜேமி ஃபாக்ஸ் சொல்லவே வேணாம், நம்ம வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுத்து பண்ணியிருக்காரு, செம்மையா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் வர ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே செம்ம அதகலமா இருக்கு, பார்க்கவே நமக்கு செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் ஓரியன்டா போகும். பட் அதுவுமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருப்பி பேக் டு ஆக்ஷனுங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து திருப்பி ஆக்ஷன் சீன்ஸ்ல கலக்கிறது வந்து படத்துக்கு இன்னும் விறுவிறுப்பை கொடுக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செத் கார்டன். இவரு ஆக்ஷன்லயும் சரி, அதே மாதிரி சில சென்டிமெண்டான சீனு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே ஆக்ஷன் சீன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து ரொம்ப எடுபடாது. பட் இதுல அவ்வளோ அழகமா கச்சிதமா இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கேமரன் டியாஸும் தன்னோட பொண்ணு வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க, அம்மா நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி. நான் வந்து உனக்கு பொய் சொல்லல, நான் எது பண்ணாலும் உனக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன், ஸோ இது என்னமா நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இல்லம்மா நான் உன்னை நம்பல அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இவங்க வந்து அதை ரொம்ப வந்து ஒரு டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. பரவாயில்லப்பா, நான் இருந்தாலும் உனக்கு நான் நன்மை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாவே இருக்கும் அந்த சீன்ஸ். ஸோ அது வந்து ஆக்ஷன் படத்துல இந்த மாதிரி சீன்ஸ் தான் வரப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதை வந்து கரெக்டா டேக் ஓவர் பண்ணி வந்து டைரக்டர் கொண்டு போனது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்ஷன் பிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரக்கூடிய இந்த பேக் இன் ஆக்ஷன் படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.